ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அயோனிக் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அயோனிக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு. இது வந்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அயோனிக் 5 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நான் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி எப்படி மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறேன். இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஒரு மொபைல் ஆப் பண்ணுறது, ஸோ HTML பேஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ மொபைல் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, iOS அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது நேட்டிவ் ஃபீச்சர், அதாவது ஆண்ட்ராய்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் காட்லின், ஜாவா இந்த கோடை வச்சு நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ இப்போ அயோனிக் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் HTML, அதாவது HTML5, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட அப்டேட் தான் சூப்பர் ஸ்கிரிப்ட் தான் வந்து டைப் ஸ்கிரிப்ட். ஸோ இதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, அதுவும் நேட்டிவோட அந்த UI எப்படி பர்ஃபெக்டாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக எப்படி கொண்டு வரலாங்கிறதுக்கு அயோனிக் வந்து ஒரு UI டூல் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நேட்டிவ் ஆப் மாதிரி, நேட்டிவ் ஆப்பாக இல்லை, பட் அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வர அளவுக்கு அதோட HTML கொஞ்சம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. ஒரு முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா கோடு ஒரு தடவை நீங்கள் கோட் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆண்ட்ராய்டாவோ இல்லை iOS அப்ளிகேஷனாவோ நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு டைம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டைமுங்கிறது கம்மி. ஸோ ஷார்ட்டாக பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். அதில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இது ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் கமாண்ட் லைன் ஓப்பன் பண்ணுறேன், அதாவது டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து அயோனிக் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை நான் செக் பண்ணுறதுக்கு அயோனிக் மைனஸ் அது -v அப்படின்னு போகலாம், இல்லைனா வெர்ஷன் கூட டைப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் செக் பண்ணுறது அயோனிக் CLIயோட வெர்ஷன். அயோனிக் CLIங்கிறது கமல் லைன் இன்டர்ஃபேஸ், அது ஒரு கமல் லைன் மூலமாக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் டூலு. ஸோ அதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.11.1 நான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் 12 வந்துருச்சு, 6.12 சம்திங் வந்துருக்கு, நான் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ இதே வச்சு நம்ம டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ உங்கள் மிஷினில் அயோனிக் இல்லை அப்படின்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். npm install @ionic/CLI அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து அயோனிக் ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்பிஎம்னா என்ன, நோடு அப்படிங்கிறதுனா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் நோடு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது மூலமாக ஆங்குலர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் அயோனிக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த எம்டி ஃபோல்டர் இருக்குல்ல, இதில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா அயோனிக் ஸ்டார்ட். என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்டோட நேம் நான் வந்து டுட்டோரியல் ஆப் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் டைப் கொடுக்கணும். ஸோ டைப் எல்லாமே நான் கொடுக்க போகிறதில்ல, நான் என்டர் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அயோனிக் ஸ்டார்ட்னு சொல்லி அப்ளிகேஷன் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஃப்ரேம் ஒர்க் டைப் கேட்குது. இப்போ முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலரில் இருக்குது, இப்போ ரியாக்ட் கொண்டு வந்துட்டாங்க. ரியாக்ட்டுங்கிற லாங்குவேஜ் வச்சு ஃப்ரேம் ஒர்க் வச்சு பண்ணுறாங்க, பண்ண முடியும். இப்போ வந்துச்சு, VUE அந்த டூல் வந்துச்சு. நான் வந்து ஆங்குலரில் தான் இப்போ அயோனிக் கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இங்கே நம்ம செலக்ட் பண்ணுறது எந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் அயோனிக் ஆப் பண்ண போகிறோங்கிறது. நான் ஆங்குலரை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இதுலேயே சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. டேப் பார் டெம்ப்ளேட்ஸு, ஸ்லைடிங் மெனு இருக்குல்ல, நேவிகேஷன் மெனு, அதை வச்சு பண்ணுறது, பிளாங்க் அப்ளிகேஷன் லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே இருக்குது. நான் வந்து இங்கே பிளாங்க் அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்தர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டெம்ப்ளேட்டை கூட கிரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து ஒரு ஸ்லைடர் மினரோ இல்லைனா டேப் பாரோ வச்சு பண்ண போகிறோன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் கெப்பாசிட்டர் ஆட் பண்ணுவான்னு கேட்குது. நான் வந்து கெப்பாசிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் ஃபியூச்சரில். ஸோ அதனால் நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு iOS இந்த நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, நேட்டிவ் பிளக்கின்ஸை வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது HTML பேஸ் அப்ளிகேஷன். HTMLங்கிறது வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் அயோனிக்ங்கிறது. இதை வச்சுட்டு எப்படி நேட்டிவ் காம்போனன்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கோடோவா லைப்ரரிஸ் இருக்குது, கோடோவா. ஸோ அந்த கோடோவா லைப்ரரிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கோடோவா லைப்ரரிஸ் தான் இந்த அதோட அப்டேட் தான் கெப்பாசிட்டருங்கிற நேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர் பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நம்மளோட அயோனிக் அப்ளிகேஷன் அயோனிக் ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோம், எந்த டூலை வச்சு ஃபர்தராக டெவலப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம ப்ராஜெக்டோட டைரக்டரி, அதுக்கப்புறம் அயோனிக் சர்வ் அப்படிங்கிற கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சர்வ் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வ் கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கறதுக்கான கமெண்ட். ஸோ ரியல் டைமாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கெப்பாசிட்டி ஆட் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட். அப்புறம் அப்ளிகேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபர்தராக டுட்டோரியல்ஸ் பார்க்கறதுக்கு இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இதை ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு, விஎஸ் கோடுன்னு சொல்லுவாங்க, அந்த விஎஸ் கோடு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுற இந்த இதுக்கான ஐடி, அதாவது அயோனிக் அப்ளிகேஷனுக்கான ஐடி. இதில் வச்சு நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கான சப்போர்ட்டிவ் டூல்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ப்ராஜெக்டை ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சரை பேசிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த E2E அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். இது வந்து எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம டெஸ்டிங்க்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா, டெஸ்டிங்னா ஃபைனலாக ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இந்த மாதிரி கொண்டு போகும்போது அதுக்கான கோடு, அதுக்கான ஸ்கிரிப்டிங் வந்து நம்ம எழுதிட்டு ரன் பண்ணலாம். ஓகேங்களா, அதுதான் அது. இந்த நோட் பேக்கேஜஸ் அப்படின்னா இந்த அயோனிக் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா எஸ்டிக்கு லைப்ரரிஸ், நோட் பேக்கேஜ், அதோட லைப்ரரிஸ் எல்லாமே இந்த நோட் பேக்கேஜில் இருக்கு. ஏன்னா இந்த அயோனிக் அப்ளிகேஷன் ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், இது வந்து நோட் சர்வரில் தான் ரன் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு நோட் மாடியூல்ஸ் இருக்கு. இதில் @ionic அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், @ionic-native இருக்கும். ஸோ நேட்டிவ் அப்படிங்கிறதுல ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன், ஸ்டேட்டஸ் பார் டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க, கோர்ங்கிற ஒரு லைப்ரரியும் கொடுத்துட்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறதுனால அயோனிக் ஆங்குலர் அப்படின்னு இருக்கும். இந்த ஆங்குலரோட எல்லா காம்போனன்ட்ஸ், அதோட லைப்ரரி திங்ஸ் இதில் இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம எஸ்ஆர்சிங்கிற ஃபோல்டருக்கு வரும். இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட், அதான் ப்ராஜெக்டோட பேஸு. இதில் ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டர் தான் நம்மளோட ஒவ்வொரு மொபைலோட ஸ்க்ரீன் சொல்லிடலாம். ஒவ்வொரு ஸ்க்ரீனும் இதில் வந்து காம்போனண்ட்டாக பேஜஸாக கால் ஆக போகுது. காம்போனன்ட், பேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பேசிக்காக அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் டிஃபால்ட்டாக ஹோம் அப்படிங்கிற ஒரு பேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபைல்ஸ் இருக்கும். ஒன்று டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், அதாவது டைப் ஸ்கிரிப்டுங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிஸ், அதோட அப்கிரேடு. அதில் கிளாஸ் ஆப்ஜெக்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ இது டெவலப் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஹோம் பேஜ் டிஎஸ் அப்படிங்கிறது நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக், நம்ம எழுத போகிற கோடிங் எல்லாமே இதில் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் home.page.spec.ts அப்படிங்கிறது டெஸ்ட் கேசஸ். ஸோ இப்போ ஒரு லாகின் பேஜ் பண்ணுறோம் அப்படின்னா லாகின் பேஜுக்கு நம்ம யூனிட் டெஸ்ட் எழுதுவோம்ல, அந்த டெஸ்ட் கேசஸ் எழுதுறதுக்கான ஃபைல் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறதுல. ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம டெஸ்ட் கேஸ் பற்றி செப்பரேட்டாக பார்க்கலாம். இதில் மெயினாக யூஸ் பண்ண போது டிஎஸ் ஃபைலு, அதாவது ஹோம் பேஜ்.ts. அதுக்கப்புறம் இந்த டிஎஸ் ஃபைலுக்கான சிஎஸ்எஸ் ஃபைலு, அதாவது ஸ்டைல் ஷீட் எழுதுறோம்ல, அதுக்கான கோடு. இதில் SCSS அப்படிங்கிறது அயோனிக் சிஎஸ்எஸோட அப்கிரேடு ஒன்று. ஸோ அதோட சிஎஸ்எஸ் வந்து டிஃபால்ட் சிஎஸ்எஸ் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் UI HTML திங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் டிஃபால்ட்டாகவே ஜென்ரேட் ஆகிருக்கு. நம்ம புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ HTML, அந்த HTMLக்கான ஸ்கிரிப்ட் ஸ்டைல் ஷீட் வந்து சிஎஸ்எஸ் இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ் லாஜிக் எடுத்துக்கிறதுக்கான போர்ஷன் வந்து டிஎஸ் ஃபைல் இருக்குது. இது மூணு தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ். ஸோ இந்த ஹோம்ங்கிற பேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணலாம். மாடியூல்ஸ்ன்னு நான் சொல்கிறது ஒரு ஃபார்ம் மாடியூல், காமன் மாடியூல். ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு காம்போனண்ட் மாதிரி இருக்கும். இன்னொரு காம்போனண்ட்டை மெர்ஜ் பண்ணுறது, நம்பர் ஆஃப் காம்போனண்ட்ஸை ஒரு இடத்துல மேப் பண்ணுறதுக்கான விஷயந்தான் மாடியூல்ங்கிறது. இங்கே இம்போர்ட்டில் காமன் மாடியூல்,
காமன் மாடியூல்ங்கிறது மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான இது அயோனிக் ரிலேட்டட் மாடியூல்ஸ் காம்போனன்ட் யூஸ் பண்ணுறதுக்கான மாடியூல் இது. ஃபார்ம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான மாடியூல் எல்லாமே ஆல்ரெடி இம்போர்ட் ஆயிருக்கு. இதில் ரவுட்டிங், இப்போ நம்ம ஹோம் பேஜை ஒரு பேஸாக வச்சு அதை பேஸ் பண்ணி மல்டிபிள் சைல்டு பேஜஸ் வரப்போகுது அப்படின்னா அப்போ இந்த ரவுட்டரில் வந்து நம்ம மேப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து எம்டின்னு இருக்குல்ல, இப்போ ஒரே ஒரு ரவுட்டர் தான் இருக்குது. ஸோ அப்போ ஹோம் பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் சைல்டு ரவுட்டர்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ பேசிக்காக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதில் 5 ஃபைல்ஸ் இருக்கும். டிஎஸ் ஃபைலு, அப்புறம் டெஸ்ட் கேசஸ்க்கான ஃபைலு, அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ், அப்புறம் HTML திங்ஸு. ஸோ இதில் HTML பேசிக் HTML இருக்காது. இது வந்து அயோனிக்கோட காம்போனன்ட்ஸ், அயோனிக்கோட டேக்ஸ் தான் இதில் இருக்கும். அயோனிக் டேக்ஸுங்கிறதுனால உங்களுக்கு கோட் லெவலில் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். மொபைல் அப்ளிகேஷனுக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்கான டேக்ஸாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மாடியூல்ஸ், அந்த ஹோம் பேஜோட மாடியூலு, அதோட ரவுட்டர். ஓகே, ஸோ இது வந்து ஹோம் பேஜுக்கு பார்த்தோம். இதோட மெயின் பேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆப் காம்போனன்ட் தான். ஆப் காம்போனன்ட்ல தான் ஹோம் வந்து ஒரு சப் காம்போனண்டா, சப் பேஜாக இருக்க போகுது. ஸோ ஆப் மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டெக்ளரேஷன் போர்ஷன் இருக்கு. டெக்ளரேஷனில் ஆப் காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரி காம்போனண்ட் இதெல்லாமே நம்ம ஆங்கிலோட திங்ஸ், இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரொவைடரில் ஸ்டேட்டஸ் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்ங்கிறத நேட்டிவ் ஃபீச்சர் பார்த்தோம். நேட்டிவ் லைப்ரரி இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். அதோட கிளாஸை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் காம்போனண்ட்டுங்கிறது முதல்ல அப்ளிகேஷன் ரன் பண்ணும் போது இனிஷியலாக இதில் பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் ஒன்று இருக்கும், index.html. இந்த ஃபைல் தான் இனிஷியேட்டட் ஃபைல். ஸோ இதுதான் வந்து இந்த அயோனிக் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே கால் ஆக போகிற ஃபைல். ஓகேங்களா? ஸோ இதில் ஹெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மெட்டாடேட்டாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஃபால்ட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மொபைல் அப்ளிகேஷன், அதாவது iOS அப்ளிகேஷனுக்கான அந்த வெப் வியூ எப்படி இருக்கும் அதுக்கான மெட்டாடேட்டாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் டேக் கொடுத்துருக்கோம். இந்த ஆப் ரூட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆப் காம்போனண்டோட செலக்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா செலக்டர் வந்து ஆப் -root இருக்கலாம், அந்த ஃபைல் தான் நம்ம இண்டெக்ஸில் கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இந்த செலக்டர் தான் இப்போ இண்டெக்ஸ் பேஜ் கால் ஆகும். இந்த செலக்டரை போய் கால் பண்ணும். செலக்டரில் என்ன இருக்குது? ஆப் காம்போனன்ட் இருக்குது. ஆப் காம்போனன்ட் கால் ஆகும். ஸோ ஆப் காம்போனன்ட்லேருந்து எப்படி ஹோம் பேஜை காட்டும் அப்படின்னா ஆப் காம்போனன்ட் ரவுட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ எம்டி பார்த்தா இருந்துச்சு அப்படின்னா ஹோமுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அப்போ டிஃபால்ட்டாகவே ஹோம் பேஜ் வந்து கால் ஆகும். ஸோ இதுதான் ஒரு சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜ் கால் ஆகும், இண்டெக்ஸில் ஆப் காம்போனன்ட் கால் ஆகும், ஆப் காம்போனன்ட்டுக்கால ஹோம் பேஜ் ஷோ பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற ஃபைல்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த மெனுவில் போயிட்டு நியூ டெர்மினல் கொடுங்க. இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதில் ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே இருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிங்க. நான் வந்து ப்ராஜெக்டோட டைரக்டரிக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ இதில் அயோனிக் சர்வ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். -o உள்ள ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூஷன் இந்த ஃபைல் பில்டிங் வந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி காட்டும் ப்ரௌசரில், க்ரோமில். ஸோ அதுக்காக தான் -o கொடுத்துருக்கேன். அது ஒரு ஆப்ஷனல் கமெண்ட் தான். ஜஸ்ட் அயோனிக் சர்வ்னு கொடுத்தாவே ரன் ஆகும். இது ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் 8100. இப்போ நோட் சர்வரில் தான் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ கம்பைல் ஆகிட்டு சர்வர் வந்து அந்த லோக்கல் ஹோஸ்ட் 8100 எக்ஸிக்யூட் பண்ணுது. இதை நம்ம ப்ரௌசரில் டேட்டா போட்டாலும் ஓகே. நான் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஓகே, இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 8100 இங்கே கால் ஆகிருக்கு. இப்போ நான் சொன்னேன் இப்போ எம்டியாக கொடுத்தோம். இதுக்கப்புறம் பார்த்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுங்க. இந்த ப்ரௌசர் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌசரில் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், மொபைல் டிவைஸ் டூல் பார்னு. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் யூஐக்கு வந்துடும். ஸோ இதில் எந்த டிவைஸ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது, அதோட சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் கஸ்டம் டிவைஸில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லா டிவைஸ்க்குமான கான்ஃபிகரேஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். இது வந்து டெம்பரவரியாக நம்ம செக் பண்ணுறது. இது மொபைல் அப்ளிகேஷன், கம்ப்ளீட் மொபைல் அப்ளிகேஷன் இல்லை, ஏன்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த ஹோம் பேஜில் இருக்கிற சேஞ்சஸை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற ஃபைல்ஸை பற்றியும் பேசிக்காக பார்த்துடலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் ஆப் மாடியூலில் நம்ம ஆப் காம்பனண்ட்டை மேப் பண்ணியிருக்கோம். ஆப் காம்பனண்ட்டில் இனிஷியலாக ஆப் வந்து பிளாட்ஃபார்ம் ரெடி ஆனோடனே என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட்டஸ் பார் கால் ஆகுது, ஸ்பிளாஷ். இது ரெண்டுமே நம்மளுக்கு ப்ரௌசரில் செக் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது மொபைல் அப்ளிகேஷனோட நேட்டிவ், அதாவது ஆண்ட்ராய்டோ இல்லைன்னா ஐஓஎஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இது வந்து ப்ரௌசரில் உங்களுக்கு ரன் ஆகாது. ஓகே, அடுத்ததாக ஆப்புக்கு அப்புறமா அசெட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண போகிற இமேஜஸ், அப்புறம் அதோட ஐகான்ஸ், அது மட்டும் இல்லாமல் சில ஃபாண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ரா ஃபைல்ஸு, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த அசெட்ஸில் தான் வச்சு உள்ள ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்க்குறது என்விரான்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணல என்விரான்மெண்ட்டுங்கிறது நிறைய 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம டெவலப்மெண்ட் சொல்லுவோம். டெவலப் பண்ணும் போது ஒரு என்விரான்மெண்ட்டில் டெவலப் பண்ணுவோம், டெஸ்டிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் கொடுக்கறது, லைவ், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ அது பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்டை பொறுத்து மாறும். இங்கே நம்ம என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுல ப்ரொடக்ஷன் ஃபால்ஸ்ன்னு வச்சுட்டு இதில் நம்ம யூஆர்எல் வந்து பேஸ் யூஆர்எல் மேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ் யூஆர்எல் வந்து லோக்கல் ஹோஸ்டாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இதை பற்றி ஃபர்தராக பார்க்கலாம். அதேமாதிரி என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் யூஆர்எல் இங்கே இருக்கும். அப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆகும்போது எந்த என்விரான்மெண்ட்டோ அதை பேஸ் பண்ணி அந்த யூஆர்எல் வந்து மேப் ஆகும். இதையும் ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது தீம்ஸ். இந்த மொபைல் அப்ளிகேஷனோட காமன் தீம் என்ன கலரில் இருக்க போகுது, இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு தீம் இருக்கும். ஒரு தீம்னா ஒரு பேஸ் கலர்ஸ் இருக்கும். இப்போ இந்த பிரைமரி கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இந்த யூஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட கலர்ஸ் வந்து பிரைமரி கலர் வந்து ப்ளூ. ஸோ இதோட ஆர்ஜிபி கலர் என்ன, கான்ட்ராஸ்ட் என்ன, எல்லாமே இருக்குது. இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட நம்ம இங்கே டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மொபைல் ஆப்போட தீமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரைமரி அப்படிங்கிற கீவேர்டு நம்ம சிஎஸ்எஸ்ல அப்ளை பண்ணும்போது பிரைமரின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிரைமரி கலர் என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்ளை ஆகும். அதேமாதிரி செகண்டரி, டெரிட்டரி, அப்புறம் சில சக்ஸஸ் மெசேஜஸ், சக்ஸஸ் டயலாக்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ சக்ஸஸ்ங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதே மாதிரி தான் வார்னிங், டேஞ்சர், இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் வேரியபிள்ஸுங்கிறது சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸை நம்ம மேப் பண்ணி வச்சுக்கிறது தான். இதில் வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸுக்கு எப்படி இருக்கணும், ஐஓஎஸ் டிவைஸுக்கு எப்படி இருக்கணும், அந்த கலர் கோர்ஸ் மாற்றுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா iOS பாடி அப்படிங்கிறது ஐஓஎஸ் அப்ளிகேஷனுக்கான கலர் கோடு இது. ஸோ இந்த கலரில் தான் நம்ம அப்ளிகேஷன் ஐஓஎஸில் இருக்கும். எம்டி அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டுக்கானது, மெட்டீரியல் டிசைன் அப்படி சொல்லுவோம். ஸோ இது ஆண்ட்ராய்டுக்கான கலர் கோடு. நம்ம இங்கே மாற்றிட்டு ப்ராஜெக்ட் ரன் பண்ணும் போது ஆண்ட்ராய்டு கலர் கோடு வந்து இதாக வரும். ஆண்ட்ராய்டு கலர் கோட்ஸ் வந்து இந்த கலர்ஸில் தெரியும். அடுத்ததாக குளோபல். ஸோ குளோபல் அப்படிங்கிறது இதில் நீங்கள் அசைன் பண்ணுற ஒரு ஸ்டைலோ இல்லைனா ஏதோ ஒரு கலர் கோடோ ஏதோ ஒன்று அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு த்ரூ அவுட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே நான் அசைன் பண்ணிவிட்டு இங்கே டெக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம இந்த அப்ளிகேஷனில் எங்கே வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் குளோபல் சிஎஸ்எஸ்ஸாக வச்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம ஒவ்வொரு மாதிரி கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அப்ராப்ரியேட் பேஜஸில் இருக்கிற சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சில இது வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஹெட்டர் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஹெட்டர் இருக்குது அப்படின்னா ஹெட்டருக்கு நான் காமனாக ஒரு கலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம global.cssல செட் பண்ணிக்கலாம். ஸோ global.csல செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் தான் இனிஷியல் பேஜ். இனிஷியலாக நம்மளுக்கு அப்ளிகேஷன் கால் ஆகுறது இதில் இருந்தால் கால் ஆகும். அந்த இண்டெக்ஸ் HTML ஃபைலுக்கான TS ஃபைல்,
ஸோ இதுதான் அதோட டிஎஸ் ஃபைலு. பாலிஃபில்ஸு இதை பற்றி ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்புறம் டெஸ்ட் கேஸ்க்கான இனிஷியேட்டிவ் ஃபைல் இது. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜிட்டப்க்கான இக்னோர் ஃபைல் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆங்குலர். ஸோ நம்ம ஆங்குலர் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸ் தான் இது. ஸோ கெப்பாசிட்டியோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் அயோனிக்கோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், அப்புறம் கர்மா. இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம E2E டெஸ்டிங் சொன்னோன்னே, ஆட்டோமேஷன் டெஸ்டிங், அதுக்கான டூல் தான் கர்மாங்கிறது. இதில் இந்த லைப்ரரிஸ் எல்லாமே ஜாஸ்மின் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெஸ்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கானது. கர்மா பற்றின டீட்டெயிலாக நம்ம செப்பரேட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ கர்மா அப்படிங்கிறது அயோனிக் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி. அடுத்ததாக முக்கியமான ஃபைல் package.json. ஸோ இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனோட நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷனில் என்னென்ன லைப்ரரிஸ் டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதில் தான் வந்து மேப் ஆகிருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் நேமு, என்ன வெர்ஷன் செட் பண்ணியிருக்கோம், நம்ம ஆத்தர், ஸோ டெவலப் பண்ணுற ஆத்தர் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டிஃபால்ட் டிபெண்டன்சிஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. நம்ம டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அது இதில் வந்து அசைன் ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டில்ட் சிம்பிள் அப்புறம் இந்த அப்பேர் சிம்பிள் இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா ஆட்டோ அப்டேட் ஆகிறதுக்கு, இந்த லைப்ரரி ஆட்டோ அப்டேட் ஆகிறதுக்கான இது. நீங்கள் ஆட்டோ அப்டேட் ஆகக்கூடாது அப்படின்னா சிம்பிளை வந்து மாற்றிக்கலாம். இப்போ டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன கர்மா, ஜாஸ்மின்ங்கிறது டெஸ்ட் கேஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கான லைப்ரரிஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது பேசிக்காக அயோனிக் அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக அயோனிக் அப்ளிகேஷனில் மொபைல் அப்ளிகேஷன், இப்போ ஒரு மொபைல் ஆப்பை ஏபிகேவா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ணி கேட்ட போகிறோம், அதுக்கு ஏபிகே எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் வந்து டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் கிரியேட் பண்ணுறேன். இதில் அயோனிக் கோடோவா அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க். அது ஒரு டெக்னாலஜி சொல்லப்போனால். அதோட பர்பஸை அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுங்களோட நேட்டிவ் ஃபங்க்ஷனாலிட்டி கோடும் iOSக்கான நேட்டிவ் கோடும் மெர்ஜ் பண்ணி இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு பிளக்கின்ஸ் தான் கோடோவா. அது கிரியேட் பண்ணுற பிளக்கின்ஸ் தான் கோடோவா. ஸோ நான் அயோனிக் அண்ட் கோடோவான்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பில்டு ஆண்ட்ராய்டு அப்படி கொடுக்குறேன். ஸோ இது பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகும். ஸோ பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு தனி கமெண்ட்ஸ் இருக்குது. நான் டைரெக்டாகவே பில்டு ரன் பண்ணுறதுக்கான டைரக்ட் கமெண்டே நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் இப்போ நான் என்டர் பண்ணாலும் சேஞ்சஸ் நடக்கிறது பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கான சில இம்பார்ட்டன்ஸ் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து எஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கோடோவா இதில் இல்லை அப்படிங்கிறனால கோடோவா டவுன்லோட் ஆகிடுது. டவுன்லோட் ஆகிட்டு இப்போ இந்த சோர்ஸ் ஃபைல் எல்லாமே கிரியேட் ஆகுது, ரிசோர்ஸ் ஃபைலும் கிரியேட் ஆகுது. இந்த ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். இது கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ அடுத்ததாக பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகுது. இந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா அயோனிக் கோடோவா பிளாட்ஃபார்ம் ஆட் ஆண்ட்ராய்டு. ஆடுங்கிற கீவேர்டு என்ன பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இதுக்கு மேலே ஆண்ட்ராய்டுக்கு மேலே iOS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா iOS பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகும். இப்போ லெஃப்டில் இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் செக்ஷனை பார்க்கலாம். இதில் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு, ரிசோர்ஸஸ் கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி அயோனிக் கான்ஃபிகரேஷன்லையும் சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. புதுசாக ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கு, config.xml. ஸோ நம்ம இந்த ஜென்ரேட் ஆகட்டும், ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகட்டும் மொபைல் அப்ளிகேஷனுக்கு, அதாவது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கு. நம்ம அது வரைக்கும் இந்த கான்ஃபிக் ஃபைலை பற்றி பார்க்கலாம். இதில் அப்ளிகேஷனோட டிஃபால்ட் நேம் மை ஆப்னு இருக்குது. நான் வந்து டுட்டோரியல் ஆப் அப்படின்னு நான் மாற்றுறேன். அப்புறம் இது வந்து பண்டில் ஐடி அப்படிங்கிறது நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து உங்களோட அப்ளிகேஷனோட யூனிக் ஐடி. ஸோ இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அப்ளிகேஷனோட வெர்ஷன் நேம். ஸோ இந்த பண்டில் ஐடிங்கிறது ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுமே டெவலப் பண்ணும் போது அதுக்கான காமன் ஐடி தான் இது. ஸோ இதை கொடுக்கும்போது ஆல்ரெடி இது அவைலபிளாக இருக்க அந்த ஐடி, நீங்கள் கொடுக்குற ஐடி ஆல்ரெடி ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இது கொடுத்துடலாம் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, ஸோ கண்டென்ட், அப்புறம் ஆக்சஸ் வந்து அலோ ஆக்சஸ் வந்து ஸ்டார் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸாக அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன், அதோட ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் டியூரேஷன் எவ்வளோ நேரம் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஸோ இந்த டிலே, அதோட டியூரேஷன் இதெல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் எப்படி ஷோ ஆகுதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இதோட கான்ஃபிகேஷன், அப்ளிகேஷன் கான்ஃபிகேஷன் தான் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறது இப்போ ஆண்ட்ராய்டுங்கிறதுனால ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகிருக்கா, அதேமாதிரி ஐஓஎஸ்க்கும் இதில் ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பிளக்கின்ஸ். ஸோ இதில் டிஃபால்ட்டாகவே 5 கோடோ பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஒயிட் லிஸ்ட், ஸ்டேட்டஸ் பாரு, டிவைஸ், ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன், அப்புறம் அயோனிக் வெப் வியூ, கீபோர்டு. ஸோ இது எல்லாமே இப்போ இன்னொரு ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா பிளக்கின்ஸ்னு இருக்கும், இதில் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இந்த பிளக்கின்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே ஐகான்ஸ், அப்புறம் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனில் வர அந்த டைப் ஆஃப் ஐகான்ஸ். ஸோ இங்கே இருக்கிறது டிஃபால்ட் ஐகான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ கஸ்டம் ஐகான்ஸை ஜென்ரேட் பண்ணுறதும் பார்க்கலாம். ஸோ நான் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து அயோனிக்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அயோனிக் சர்வ் அப்படிங்கிறது ப்ரௌசரில் நம்ம அப்ளிகேஷனை இன்ஸ்டண்ட்டாக ரன் பண்ணி பார்க்குறதுக்கும் டெவலப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு கோட் அடிக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக அது சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஐஃபன் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆன உடனே கம்பைலிங் முடிஞ்ச பிறகு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அயோனிக் கோடோவா பில்ட் ஆண்ட்ராய்டு ஆர் ரன் ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ப்ராஜெக்ட் வந்து கம்பைல் ஆன அப்ளிகேஷன் கிரியேட் ஆன பிறகு டைரெக்டாக ரன் ஆகிடும். அதாவது உங்களோட டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இன்ஸ்டால் ஆகிடும். பில்டு அப்படிங்கும் போது ஜஸ்ட் பில்டு மட்டும் ஜென்ரேட் ஆகிருக்கும், ரன் ஆகாது. அதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. அதேமாதிரி அயோனிக் கோடோவா ப்ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்கு. உங்களோட லோக்கல் சேஞ்சஸ் எல்லாமே அந்த கோடோவா ஃபோல்டருக்கு, நேட்டிவ் ஃபோல்டருக்கு மூவ் ஆகும். அதையும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அயோனிக் கோடோவா பிளாட்ஃபார்ம் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டு ஆர் ஐஓஎஸ் கொடுத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மட்டும் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, நம்ம அது எல்லாமே ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகிடுச்சு, எல்லா பிளக்கின்ஸுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஆண்ட்ராய்டோட டார்கெட் வெர்ஷன் என்கிட்ட இருக்க எஸ்டிகே 28. ஸோ அதனால 28ல் ரன் ஆகுது. இதில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னில் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நான் வந்து என்எம்என் வேரியபிள் மேப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பில்டு வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிடும், பில்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நீங்கள் புதுசாக பிகினர் அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷனை நான் வந்து உடனே கொடுக்குறேன். ஸோ இந்த கம்பைலிங்கில் மோஸ்ட்லி கிரேடில் வந்து இல்லை அப்படின்னா இஷ்யூ வரும். இல்லை எஸ்டிகே, ஆண்ட்ராய்டோட எஸ்டிகே இல்லைன்னா கூட உங்களுக்கு இஷ்யூ வரும். அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் பில்டு அயோனிக் ஆண்ட்ராய்டு பில்டு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்டிகேவை டிடெக்ட் பண்ணிக்கும். அப்படி பண்ணலை அப்படின்னா என்வரன்மெண்ட் வேரியபிளில் போய்ட்டு அந்த எஸ்டிகே பார்த்து நம்ம கொடுத்து ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எஸ்டிகே ரூட் வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஜாவாவோட எஸ்டிகேவும் டிடெக்ட் பண்ணிடுச்சு. மெயினாக சொல்ல மாதிரினா ஜாவா எஸ்டிகே, ஆண்ட்ராய்டு ஜாவாவோட ஜேடிகே ஃபைல் அண்ட் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே ரெண்டுமே இருக்கணும். ஜாவா ஜேடிகேக்கு ஜஸ்ட் ஜாவா சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். அதுமாதிரி ஆண்ட்ராய்டுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ ஜாவா இல்லாமல் உங்களால் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண முடியாது, அப்பயே அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும். இது தனி வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ பில்டு எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் பில்டு எக்ஸிக்யூட் ஆகாது. பில்டு எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கமெண்ட் அயோனிக் கோடோவா ரன் ஆண்ட்ராய்டு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ நான் மொபைலை மிஷினோட கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபர்தராக எப்படி ரன் பண்ணி அதை எப்படி டீபக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கோட் லெவலில் சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்ளிகேஷன் பில்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு, கிரேடில் எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ் ஆகிட்டு
நம்மளுக்கு அப்ளிகேஷனோட ஏபிகே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபோல்டரில் நம்மளுக்கு ஏபிகே இருக்குது. இதை நம்ம காப்பி பண்ணி மொபைலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை எப்படி டேட்டா எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள். வெபிலின் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரியில் போயிடும். ஸோ இதில் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் ஆண்ட்ராய்டு. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு சோர்ஸை நம்ம டைரெக்டாக ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் இம்போர்ட் பண்ணிட்டு கூட நம்ம பில்டு பண்ணலாம். ஸோ அப்படி பில்டு பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு, பில்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது பில்டு இஷ்யூ வருது அப்படின்னா அது ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ இதில் ஆப்பு, அதில் பில்டுங்கிறது இருக்கும், அதுக்குள்ளே அவுட்புட் ஏபிகே டீபக். நான் டீபக் பில்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ஏபிகே ஃபைலில் ரன் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு மொபைலில் ரன் ஆகும். ஓகே, நான் இப்போ இந்த ஆண்ட்ராய்டு சோர்ஸை ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இம்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரியை காப்பி பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்முக்குள்ளே செகண்ட் சொல்கிறேன், இதில் பிளாட்ஃபார்முக்குள்ளே ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும், அந்த பாத்தை எடுத்துக்கணும். இந்த பாத்தை எடுத்துக்கிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிலேட் ஆகிடும், இல்லை ஆண்ட்ராய்டு ஐக்கானே வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இந்த அயோனிக் அப்ளிகேஷனோட ஆண்ட்ராய்டு சோர்ஸ் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ டேரெக்டாக ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இல்லாமே நம்மளால் அயோனிக் அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சில நேட்டிவ் லைப்ரரிஸ் எழுதுகிறோம், இல்லை ஒரு கோட் பிளக்கின் கிரியேட் பண்ணுறோம், ஸோ ஏதாவது கஸ்டமைசேஷன் இருக்குது, இல்லை நேட்டிவ் லெவலில் டீபக்கிங் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஐஓஎஸ் டெவலப் பண்ணும்போது மேக் மிஷினில் அதோட எக்ஸ்கோடில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு நேட்டிவே தெரியாது அப்படிங்கும் போது நீங்கள் டைரெக்டாக அயோனிக்லேருந்து ரன் பண்ணி கூட ரன் பண்ணலாம். இப்போ நான் மொபைல் டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ டேட்டா ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இம்போர்ட் பண்ணிட்டோம். மொபைலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்டை டேட்டா ரன் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, அப்ளிகேஷன் லான்ச் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு வே எப்படி நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்டை உள்ளே கொண்டு வந்துட்டு ரன் பண்ணுறது. ரெண்டாவது வே பார்த்தீங்கன்னா கமல் லைன் வழியாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ப்ராஜெக்டோட ஏபிகே இருக்கிற டைரக்டரிக்கு போயிட்டு இருக்கேன். இதில் ஸோ இதை செலக்ட் பண்ணுற கமெண்ட் அந்த அட்ரஸ் பார் செலக்ட் பண்ணுறேன். சிஎம்டின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட் லைனில் டெர்மினலில் இந்த பாத் வந்து செட் ஆகிருக்கும். இப்போ ஏடிபி அப்படின்னா ஆண்ட்ராய்டு டீபக் பிரிட்ஜ், இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இருந்தாவே உங்களுக்கு எஸ்டிகே இருந்தாவே இது எக்ஸிக்யூட் ஆகும். ஏடிபி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு இந்த ஏபிகேவை அசைன் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ டிவைஸ் வந்து ஆஃப்லைனில் இருக்குன்னு சொல்லுது, ஏன்னா டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகலைங்கிறது. இது இந்த வேலை கூட நம்ம இன்ஸ்டால் ஆயிடுச்சு, லான்ச் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் உங்களுக்கு பார்க்க முடியும், அப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி டீபக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு குரோமில் போயிடுங்க. குரோமில் அட்ரஸ் பாரில் இன்ஸ்பெக்ட் டிவைசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ chrome:/devices இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் என்னென்ன டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கு, யூஎஸ்பி வழியாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீபக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் குரோமில் இருக்கிறது. இதில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க டிவைஸோட நேமு, அதில் என்ன ஆப் ரன் ஆகுது அப்படிங்கிறது இது இருக்குது. இதில் இன்ஸ்பெக்ட்டுங்கிற ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக நம்ம நேட்டிவ் அப்ளிகேஷனை நம்ம டீபக் பண்ண முடியும்.
ஸோ அதில் இருக்கிற லாகு இது நீங்கள் லாக் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பார்க்கலாம். இதை ஃபர்தராக டெவலப் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பேசிக்காக நான் அந்த டீட்டெயில் தான் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட எலமெண்ட்ஸ் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். லைட் ஹவுஸ் வந்து அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஒரு டாக்குமெண்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ கன்சோலில் லாக் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது ஷோ பண்ணும். ஸோ இந்த சோர்சஸ்ன்னு இருக்கும். சோர்சஸில் ஹோம் பேஜில் இருக்கிற இப்போ சோர்சஸ்லேயே நீங்கள் டீபக் வச்சு செக் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல டீபக் பாயிண்ட் வைக்கிறேன். அதை HTML டீபக் பண்ண முடியாது. TSL டீபக் வச்சு அது எக்ஸிக்யூட் ஆகுறாங்க செக் பண்ணலாம். அதோட சோர்ஸ் கோடை பார்க்குறத இந்த இடத்துல சொல்கிறேன். அடுத்ததாக நெட்வொர்க்கு. இப்போ நம்ம இந்த மொபைல் அப்ளிகேஷனில் அதாவது அயோனிக் அப்ளிகேஷனில் அதாவது ஏபிஐ இன்டகிரேஷன்ஸ் அதான் சொல்கிறேன்னா ஒரு ரெஸ்ட் ஏபிஐஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட் ஏபிஐ என்ன கால் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ யூஆர்எல்ல இருக்கும். அதே நம்ம ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் நெட்வொர்க்கில் வந்துட்டு நீங்கள் ஏபிஐயோட பர்ஃபார்மன்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத லைவாக செக் பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பாஸ் ஜேஎஸ்ன்னு இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ என்ன மெத்தடு என்ன ரெஸ்பான்ஸு ஸோ அதோட எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் செக் பண்ண முடியும். அடுத்ததாக ஆப்போட பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் மெமரி, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அதே மாதிரி செஷன் ஸ்டோரேஜ், வெப்எக்ஸ், இண்டெக்ஸ் எக்ஸ்டி ஸோ எல்லாமே இருக்கும். கேட்சு டீட்டெயில் எல்லாமே ஃபர்தராக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் நேட்டிவ் அப்ளிகேஷனை எப்படி குரோம் வழியாக டீபக் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம அயோன்ஸ் கோடில் போய்ட்டு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான கோடு வந்து ஒரு டெர்மினலில் பண்ணியிருக்கேன். இன்னொரு டெர்மினலில் அயோனிக் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரௌசரில் இந்த அயோனிக் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சில கோடு இருக்குது இதில் இருக்குது. நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு காம்போனன்ட் அதை பேஜ் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டெர்மினலுக்கு போகிறேன். அதில் போய்ட்டு இப்போ ஆல்ரெடி ஹோம்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், லாகின் சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு காம்போனன்ட்ங்கிறது இந்த இடத்துல பேஜ் ஆங்கிளில் காம்போனன்ட்னு சொல்லுவோம். இதில் காம்போனன்ட் இருக்குது. பேஜுங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க. அயோனிக் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அதை வந்து என்னங்கிறது மாடியூலா இல்லை காம்போனண்டா இல்லை பேஜா அப்படி பேஸ் பண்ணி அந்த நேம் கொடுக்கணும். நான் வந்து வெறும் அயோனிக் ஜென்ரேட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பாப்புலேட் ஆகும் என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் வுட் யூ லைக் டு ஜென்ரேட் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். காம்போனண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, பேஜில் இருக்கிற ஒரு மல்டிபிள் யூஐ வியூஸ். ஸோ கஸ்டமைஸ் வியூஸ்லாம் கிரியேட் பண்ணுறோம் எல்லாம் காம்போனண்ட்டாக வரும். பேஜுங்கிறது இதில் மொபைல் அப்ளிகேஷனுங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் பேஜாக இங்கே யூஸ் பண்ணுறோம். சில எனிமினேஷன் கிரியேட் பண்ணுறீங்களா, இன்டர்ஃபேஸ் பண்ணுறீங்களா, பைப்ஸ் ஆங்கிலோட பைப்ஸ் ஃபீச்சரு, கார்டுங்கிறது உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் லாகின்கான கார்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறது கார்ட் ஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் டேரக்டிவ்ங்கிறது உங்கள் ஆங்கிலை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். டைரக்டிவ்ங்கிறது ஒவ்வொரு டேக்ஸ் ஆட்ரிபியூட்ஸோட பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறது அந்த ரிலேட்டடாக வரும். கிளாஸ் ஃபைல், மாடியூல், சர்வீசஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் பேஜை செலக்ட் பண்ணுறேன். பேஜ் நேமு லாகின். ஸோ லாகின்ங்கிறத டேட்டா லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின்ங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதில் இந்த பேஜஸ் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இதை சிங்கிள் கமாண்டாக கொடுக்கணும் அப்படின்னா அயோனிக் ஜென்ரேட் லாகின் பேஜ் லாகின் அப்படின்னு இருக்கும். கமெண்ட் இங்கே டைப் பண்ணுறேன். அயோனிக் ஜென்ரேட்டுக்கு ஜீன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா என்ன கிரியேட் பண்ணுறோம், பேஜா காம்போனண்டா சர்வீஸா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபைலோட நேம். ஸோ இந்த கமெண்ட் டேரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் பேஜ் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம
லாகின் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 5 ஃபைல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் நியூ ஃபைல்ஸ் கிரியேட் ஆனது. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபைலில் வந்து அப்டேஷன் நடந்திருக்கு. ஸோ ஆப் ரவுட் மாடியூல் அப்படிங்கிறதுல அப்டேட் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எம்டியாக இருந்துச்சு, அந்த இது வந்து எம்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து லோக்கல் ஸ்லாஷ்க்கு அப்புறம் எம்டியாக கொடுத்தேன் அப்படின்னா ஹோம் டைரக்டரிக்கு ரீடைரக்ட் ஆகிறதா கொடுத்துருக்கேன். இல்லை லாகின் டைரக்டரிக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லாகின்னு கொடுத்துடலாம். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அயோனிக்ஸ் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு இங்கே டைரெக்டாகவே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டிஃப்ரென்சியேஷனுக்கு நான் வந்து சைடில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரவுட்டர் கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பாத் வந்து எம்டியாக இருந்துச்சு, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து ரீடைரக்ட் டு லாகின் பேஜ் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால லாகினோட காம்போனண்ட்டுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிருக்கு. ஹோம் அப்படின்னு கொடுத்தனா ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகும். ஸோ நான் எடிட் பண்ணிவிட்டு சேவ் தரேன். சேவ் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நான் எம்டியாக கொடுக்குறேன் அப்படின்போது ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ரவுட்டரில் அதே மாதிரி மல்டிபிள் பேஜஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரவுட்டர் நேவிகேஷன்ஸை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஆப் காம்போனண்ட்டில் லாகின் பேஜ் இருக்குது. லாகின் பேஜில் என்னென்ன ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா லாகினுக்கான ரவுட்டர், ஸோ அதோட மாடியூல், அதில் என்னென்ன மாடியூல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்படி எல்லா மாடியூலுக்கும் நம்ம காமன் மாடியூல்ஸ் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு ஷேர்ட் மாடியூல்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, ஒரு காமனாக மாடியூல் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லாகின் பேஜஸோட HTML ஃபைல், CSS அண்ட் TS. ஓகே, இப்போ நம்ம லாகின் பேஜில் இருக்கிற ஹெட்டர், கண்டென்ட் அண்ட் ஃபுட்டர் ஒன்று ஆட் பண்ணுவோம். அயோன் ஃபுட்டர். ஸோ ஃபுட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா டூல் பார் வைக்க போகிறேன். அதில் ஒரு டைட்டில். ஸோ சேவ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ரவுட்டரில் நான் எம்டியாக இருந்தால் லாகின் பேஜுக்கு நேவிகேட் ஆகணும்னு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லாகின் பேஜில் ஹெட்டர் இருக்குது, ஒரு ஃபுட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, அப்புறம் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டில் தான் உங்களுக்கான டிசைன் வியூ வரப்போகுது. ஸோ என்ன ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபார்ம் வைக்கிறோமா இல்லை பட்டன்ஸ் வைக்கிறோமா, அது எல்லாமே இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஹெட்டர்ஸ்லேயும் நீங்கள் பேக் ஐக்கான் வைக்கிறது, ஸோ அது எல்லாமே ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு காம்போனன்ட்ஸை பற்றி பேசிக்காக பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணலாம். அயோனிக் ஃப்ரேம்வொர்க். ஸோ கூகுளில் போய்ட்டு ionic-framework.com அதில் போயிடுங்க. ஸோ இதில் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் நான் UI காம்போனன்ட்ஸ் போகிறேன். UI காம்போனன்ட்ஸை லெஃப்ட் சைடில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்கிறத செலக்ட் பண்ணிங்க. 4 டைப்ஸ் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்டா, UOP, ஆங்குலரா, ரியாக்ட் ஆகுது. நான் இப்போ இந்த டியூட்டோரியலில் ஆங்குலர் வச்சு பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் என்ன காம்போனன்ட் பண்ண போகிறோம், பட்டன் அப்படின்னா அயோன் பட்டன் அப்படிங்கிற காம்போனன்ட் இருக்கு. ஸோ இதில் பட்டனில் ரைட் சைடில் நீங்கள் பட்டனோட டிசைன் வியூ பார்க்கலாம். என்ன பட்டன் உங்களுக்கு வைக்க போகிறீங்க, அது ஸ்டைல், டைப் எல்லாமே இருக்கும். இது ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்கும், iOSல எப்படி இருக்குங்கிறத இதிலே பார்த்துக்கலாம். ஆண்ட்ராய்டில் மெட்டீரியல் டிசைன் பேஸ் பண்ணியிருக்கோம், iOSல அதோட டிஃபால்ட் டிசைன். ஸோ இது எல்லாமே இந்த CSSல சொன்ன மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் CSS, வேரியபிள் CSSல இருக்கலாம். இந்த கலர் இதுதான் வந்து அதில் அசைன் ஆகும். ஓகே,
ஸோ இந்த அயோனிக் பட்டன் அப்படிங்கும்போது பட்டனில் இருக்கிற டைப்பு, சைஸ், இப்படி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட கோடு, இப்போ கோட் லெவல் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. அதில் நான் ஆங்கிளோட சூஸ் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் பட்டனுக்கு அயோன் பட்டன், அதில் ஒரு கிளிக்கி ஒன்று ஒரு ஆங்கர் பட்டனாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கான கோடு. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். நம்மளோட லாகின் பேஜில் அயோன் கண்டென்ட்டில் பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ அயோனிக் பட்டன்ஸ் அப்படியே டைப் பண்ணிக்க. இதில் பார்த்தீங்கன்னா கலர் பிரைமரி அப்படிங்கிறது நம்மளோட அப்ளிகேஷனில் பிரைமரி கலர் என்ன செட் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து அதில் விசிபிள் ஆகுது. ஸோ இங்கே பிரைமரி கலர் நான் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். நான் கலரை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெட் கலர் வச்சுட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த பிரைமரி பட்டனோட கலர் வந்து உங்களுக்கு ரெட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ இதுதான் வந்து காமனாக நம்ம வேரியபிள் செட் பண்ணுறது. அப்ளிகேஷன் த்ரூ அவுட்டில் சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி தான் செகண்டரி கலர், டெரிட்டரி, சக்ஸஸுக்கு வந்து சொன்ன இந்த கிரீன் கலர் இது எல்லாமே வரும். ஸோ அதே மாதிரி லைட்டாக, மீடியம், டார்க், ஸோ இந்த கலர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து இதில் விசிபிள் ஆக போகுது. ஸோ இப்போ லாகின் பேஜில் நம்ம ஒரு லாகின் ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார்முக்கு இன்புட் ஃபீல்டு நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அந்த டைப்பை வந்து இதில் எடுத்துக்கலாம். அதுக்கான காம்போனண்ட்டை வந்து இங்கே இருந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அயோன் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் வரும். ஸோ எந்த இன்புட் டைப்பு உங்களுக்கு வேணும். இப்போ ஆண்ட்ராய்டு iOS டிசைன், ஆண்ட்ராய்டு டிசைன் போகிறேன். லேபிள் பொசிஷன், டிஃபால்ட் பிளேஸ் ஹோல்டர், இது ஸ்டாக்டர் லேபிள், ஃப்ளோட்டிங் லேபிள். ஸோ நம்மளுக்கு வேண்டியது ஃப்ளோட்டிங் லேபிள் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதோட டைப்ஸ் அதில் பேசிக்காக பார்க்கலாம். இதில் ஃப்ளோட்டிங் லேபிள்லேயே இந்த இன்புட் டைப்லேயே நிறைய டைப்ஸ், பாஸ்வேர்டு, இமெயில் பேஸ் பண்ணி நம்ம வந்து இமெயிலில் ஒரு லாகின் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால யூசர் நேம் வந்து நார்மல் டெக்ஸ்டாக இருக்கலாம், அதில் நான் இமெயில் ஐடியா வச்சுக்கலாம். மொபைல் நம்பர் அதோட பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட் டைப்பாக இருக்கும். ஸோ லாகின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அயோன் ஐட்டம், அதோட லேபிள் வந்து ஃப்ளோட்டிங், அதோட இன்புட் அதே மாதிரி. ஸோ ஃப்ளோட்டிங்க்கு இந்த கோடை யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்புட்டில் டைப் வந்து டெக்ஸ்ட், இமெயில் நம்ம கொடுக்கும். இமெயில் வந்து யூசர் நேம் வச்சுக்கலாம். இதில் டைப் வந்து பாஸ்வேர்டு. சேவ் பண்ணுறேன். ரெண்டு ஃப்ளோட்டிங் லேபிள் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இமெயில் ஐடின்னு செட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதோட டிஃபால்ட் கிளாஸ் வந்து ஒரு அயோன் பேடிங் பூஸ்டப் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேடிங் அப்ளை ஆயிருக்கு டிஃபால்ட்டாக. இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. அடுத்ததாக ஒரு பட்டன் கலர் பிரைமரி கலரை யூஸ் பண்ணுறேன். ஓகே, பட்டன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம இதை சென்டர் பொசிஷன் கொண்டு வரணும். ஓகே, பட்டன் வந்து சென்ட்ரல் லைனில் கொண்டு வரதுக்கு நான் CSS எழுதுகிறேன். ஸோ அயோன் கண்டென்ட்டை நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணுவோம். அயோன் கண்டென்ட் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். ஓகே, பட்டன் இப்போ சென்டராக இருக்குது. ஸோ இப்போதைக்கு டிசைன் லெவலில் இது ஓகே. இப்போ நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு, அதாவது ஹோம் பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு டைப் தேவையில்லை, நம்ம டைப் எடுத்துருவோம். ஒரு ஈவெண்ட் எழுதுகிறேன், கிளிக்குன்னு பட்டன் ஈவெண்ட் எழுத போகிறோம். இது வந்து கோ டு ஹோம் அப்படின்னு செட் பண்ணுறேன்.
இதை வந்து நீங்கள் இந்த லாகின் டிஎஸ்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாகின் பேஜில் லாகினை கிளிக் பண்ணும்போது ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகணும். ஸோ அதுக்கு ரவுட்டர், ஸோ கன்ஸ்ட்ரக்டாரில் ரவுட்டர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரவுட்டர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இது வந்து ஆங்குலர் ரவுட்டர், அதோட இதுலேருந்து இம்போர்ட் ஆகுது. இதோட கிளாஸ் வந்து ரவுட்டர், இது இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு இம்போர்ட் ஆகிடும். இப்போ பட்டன் கிளிக் ஈவனில் திஸ் டாட் ரவுட்டர், ஸோ அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நேவிகேட் அப்படின்னு இருக்கும். நேவிகேட்டில் எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா ஹோம் பேஜ், ஹோம் நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் பண்ணிடலாம். இப்போ பட்டனை கிளிக் பண்ணும்போது ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கால் ஆகுது. அதே மாதிரி இப்போ இந்த ஹோம் பேஜில் பேக் பட்டனை கிளிக் பண்ணால் அதோட ப்ரீவியஸ் பேஜுக்கு வரணும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன யூஐ வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஹோம் பேஜுக்கு போகிறேன். ஹோம் பேஜில் அயோன் டூல் பாரில் டைட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம பேக் பட்டன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அயோன் பேக் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை நான் இதில் கொடுக்குறேன். பேக் பட்டன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க போது, அதனால ஸ்லாட் அதாவது ஸ்லாட் வந்து ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸ்லாட் வந்து என்னன்னு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி பயோனில் பட்டன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஆயிடுச்சு. லாகின் பேஜில் லாகின் பட்டன் கிளிக் பண்ணுறேன், ஹோம் பேஜுக்கு போகுது. இப்போ பேக் பட்டன் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேக் பட்டன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த பேஜ்க்கு ஹிஸ்ட்ரி பேக் இருந்துச்சு அப்படின்னா பேக் பட்டன் எனபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் வெறுமனே டேரெக்டாக ஹோம் பேஜில் வச்சு ரன் பண்ணும்போது பேக் பட்டன் வராது, ஏன்னா இதுக்கு ஹிஸ்ட்ரி பேக் இருக்காது. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பேக் இருந்துச்சு அப்படின்னா பேக் பட்டன் எனபிள் ஆகும். ஓகே, அடுத்ததாக ஸ்மால் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யூஐ எல்லாமே இப்போ ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணியிருக்கு. ஐஓஎஸோட டிஃபால்ட்டாக ஐஓஎஸோட டிசைனில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு டைப் இருக்குது. ஸோ அது வந்து மோட் அப்படின்னு சொல்லுவோம். மோடு வந்து எம்டி அப்படி செட் பண்ணால் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் செட் பண்ணால் ஐஓஎஸ். ஸோ நான் மோடு ஐஓஎஸ் செட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து ஐஓஎஸோட பட்டன் டைப்பில் மாறி இருக்கு. அப்புறம் அதோட இந்த இன்புட் ஃபீல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் டைப்பில் இருக்குது. நான் வந்து இதை எம்டி அப்படி செட் பண்ணுறேன், மெட்டீரியல் டிசைன், அதாவது ஆண்ட்ராய்டு யூஐ. இப்போ ஆண்ட்ராய்டோட டைப்பில் இருக்குது பட்டன். ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொபைலை பேஸ் பண்ணி டிவைஸை பேஸ் பண்ணி மாறணும் அப்படின்னா இந்த மோடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்கல அப்படின்னா ஆண்ட்ராய்டு டிவைஸில் ஆண்ட்ராய்டு ஒன்று யூஐ எடுத்துக்கும், மொபைல் ஐஓஎஸில் ஐஓஎஸ் டிவைஸ் யூஐ எடுத்துக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ஆண்ட்ராய்டு ஒரு அயோனிக் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இல்லை எப்படி டிசைன் பண்ணுறது, இது வந்து பார்த்தோம். ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மாதிரி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.